ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யுனெஸ்கோவுடைய கலாச்சார பாரம்பரிய சின்னம் பற்றி. இதுவரை இந்தியாவில் மொத்தம் 44 யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருந்தது. இப்போ 45வது கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டாக ஒரு முக்கியமான பிளேஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளேஸ் பற்றி நம்ம எல்லாருமே இந்தியாவில் ஒவ்வொரு நபர்களும் இந்த பிளேஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நேஷனல் எம்ப்ளம், இந்தியாவுடைய இந்த லைன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் எம்ப்ளம் இருக்கு இல்லையா, அதுவே இந்த இடத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதனால வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அதனால மறக்காம வீடியோவை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்தியாவுடைய 45வது யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டா சாரநாத் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைன் கேபிட்டல், அசோகாவுடைய லைன் கேபிட்டல்னு சொல்லுவோம்ல, நம்ம இந்தியாவுடைய நேஷனல் எம்ப்ளம், அந்த நேஷனல் எம்ப்ளமே இந்த சாரநாத்தில் தான் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த சாரநாத்தை இந்தியாவுடைய 45வது யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ எந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 48வது செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி. இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி அப்படிங்கிறது யுனெஸ்கோ கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடி. இவங்க தான் எந்த இடத்துக்கெல்லாம் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் கொடுக்கணும், அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி தான். இவங்களுடைய 48வது மீட்டிங் பூசன், சவுத் கொரியாவுடைய பூசன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இந்த 48வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியோடைய செஷன்ல தான் சாரநாத்தை இந்தியாவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாரநாத் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புத்திஸ்ட் சைட், ஒரு முக்கியமான புத்திஸ்ட் சைட். இதுக்கு முன்னாடி 44வது யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டா 12 மராத்தாவுடைய கோட்டைகள், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடுல ஜெஞ்சி கோட்டை உட்பட மொத்தம் ஒரு 12 மராத்தாவுடைய கோட்டைகள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 43வது கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகோம் மன்னருடைய கல்லறை, அகோம் மன்னர் அப்படிங்கிற ஒரு மன்னர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய கல்லறைகள் ஒரு டூம் ஷேப்ல கட்டியிருப்பாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ 45வதா என்ன பண்ணிருக்காங்க, சாரநாத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா வேர்ல்டுலேயே அதிகமான கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் இருக்கக்கூடிய கண்ட்ரில இந்தியா 6வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஏசியா பசிபிக்ல இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சாரநாத்ல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா சௌகண்டி ஸ்தூபா. ஸ்தூபா அப்படிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டூம் ஷேப்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்தூபா. இந்தியாவில் எக்கச்சக்கமான ஸ்தூபா இருக்கு. சாரநாத் ஸ்தூபா, சாஞ்சி ஸ்தூபா, இந்த மாதிரி நிறைய ஸ்தூபாஸ் இருக்கு. இந்த ஸ்தூபால என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சென்டர்ல புத்தர் சம்பந்தமான ஏதோ ஒரு பொருட்கள் இருக்கும். ஒன்னு புத்தருடைய அந்த ஆஷஸ், அவருடைய அந்த இறுதி ஆஷஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவர் பயன்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு பொருட்கள் இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க, வச்சு கட்டின இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்தூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது புத்தருடைய ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம். எப்படி கோயில், மசூதி, சர்ச்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி புத்தருடைய ஒரு முக்கியமான வழிபாட்டு தலத்துக்கு பேர் என்ன, இந்த ஸ்தூபா அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல சௌகண்டி ஸ்தூபா அப்படிங்கிற ஒரு ஸ்தூபா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் இருக்கு. நிறைய தொல்லியல் சார்ந்த பொருட்கள் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து தான் இப்போ இந்தியாவுடைய 45th கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே வாரணாசி, உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில தான் இருக்கு. நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதுல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா தமேகா ஸ்தூபா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறமா தர்மஜிக ஸ்தூபா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தென் முல்கான் குதி விஹாரா அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அசோகாவுடைய பில்லரும் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதோட ஹிஸ்டரியை பொறுத்தவரை புத்திசம், பௌத்த மதத்தை சார்ந்தவங்க இதை என்னென்ன பேர்ல அழைக்கிறாங்க அப்படின்னா ரிஷிபதனா, இஷிபதனா, அதுக்கப்புறமா மிருகதவனா அப்படிங்கிற மாதிரியான வெவ்வேறு பேர்கள்ல அழைக்கிறாங்க. ஸோ இதுல புத்தர் சம்பந்தமான நிறைய முக்கியமான இது இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ரிலீஜனுக்குமே ஒரு ஹோலி பிளேஸ் இருக்கும் இல்லையா. நம்ம ஹிந்துஸ்க்கு காசி, ராமேஸ்வரம், அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு மெக்கா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியஸ் பீப்புளுக்குமே ஒரு சில ரிலீஜியஸ் பிளேசஸ் இருக்கணும். அதே மாதிரி புத்தர்களுக்கான, புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கான ஒரு முக்கியமான ரிலீஜியஸ் பிளேஸ் இந்த சாரநாத். ஏன் அப்படின்னா இங்க தான் புத்தர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் சொற்பொழிவை கொடுக்குறாரு. புத்தருடைய கதை பத்தி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ புத்தர் அப்படிங்கிறவர் ஸ்டார்டிங்ல சித்தார்த்தா அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் இருப்பார். அவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தா. ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்துல தான் பிறக்கிறார். அரச குடும்பத்துல பிறந்து அரசருக்கான எல்லா விஷயங்களும் அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. ஆனா அவருக்கு அந்த விஷயத்துல எதுலையுமே நாட்டம் இல்லாம என்ன பண்றாரு, துறவு நோக்கி மூவ் ஆகி அவரு பல ஆண்டுகள் தவம் இருந்ததுக்கு அப்புறமா தான் என்லைட்டட், அவருக்கு வந்து இந்த என்லைட்டட் அப்படிங்கிற என்லைட்மெண்ட்டே கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் பேர் வந்து புத்தான் மாறுது. ஸோ அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமா முதல்ல ஒரு சொற்பொழிவு ஆடுறார். புத்தா வந்து பல வருஷம் தவத்துக்கு அப்புறமா அவருக்கு ஞானம் கிடைச்சு அவர் முதல்ல சொற்பொழிவு ஆடுறார். அந்த சொற்பொழிவு எங்கே ஆட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரநாத்தில் தான் ஆட்டுறாரு. ஸோ அது அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா, தர்ம சக்கர பரிவர்த்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி புத்தருடைய பிறப்புல இருந்து இறப்பு வர முக்கியமான விஷயங்களா நடந்த விஷயத்த ஒரு குறியீட்டுனால ஏதோ ஒரு சிம்பிள்னால ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செமன் அவருடைய முதல் சொற்பொழிவை சக்கரத்தினால சக்கரத்துடைய குறியீடா இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ புத்தர் சட்டத்தின் சக்கரத்தை திருப்புதல் அப்படிங்கிற இந்த ஒரு தர்ம சக்கர பரிவர்த்தனம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. ஸோ பௌத்த சங்கம் மற்றும் உன்னத 8 மடங்கு பாதையின் தொடக்கம். இங்கே தான் புத்தா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த புத்தர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இதில் தான் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தர் சம்பந்தமான முக்கியமான 4 இடங்கள் இருக்கு. ஒன்று லும்பினி, போத்கயா, குஷிநகரா. இது எல்லாமே புத்தர் சம்பந்தமான முக்கியமான இடங்கள். இதுல ஒரு இடம், இந்த 4 இடத்துல ஒரு இடம் தான் என்னன்னா சாரநாத் அப்படிங்க. சாரநாத், லும்பினி, போத்கயா, குஷிநகரா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இதை பொறுத்தவரை இது 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 5th to 4th செஞ்சுரியில தான் வந்து கட்டுறாங்க. மௌரியருக்கு முந்தைய காலத்துல தான் வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டு வரை ஒவ்வொரு மன்னர்கள் வந்து கட்டுறாங்க. ஒரு 12ஆம் நூற்றாண்டுல இது வந்து அப்படியே பாலடைஞ்சு போக ஆரம்பிக்குது. 12ஆம் நூற்றாண்டுக்கு மேல அந்த டெல்லி சுல்தானியர் வருகைக்கு மேல இது வந்து டெவலப் ஆகல, அப்படியே இது வந்து இதாக மாறுது. மறுபடியும் பிரிட்டிஷர்ஸ் தான் இதை மறுபடியும் அந்த கண்டுபிடிச்சு புனரமைக்கிற வேலை எல்லாமே பார்க்குறாங்க. இது நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்ண ஒரு முக்கியமான எக்ஸ்கவேஷனில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்கவேஷன் வந்து இந்த எக்ஸ்கவேஷன் தான். இதில் தான் நம்முடைய லைன் கேபிட்டல், அசோகாவுடைய லைன் கேபிட்டல் இதில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி இதை யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாபு ஜகத்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் 1787 சாரநாத் அப்படிங்கிற இந்த ஒரு இடிபாடுகளை வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா கோலின் மெக்கன்சி 1815 கோலின் மெக்கன்சி அப்படிங்கிற இவர் என்ன பண்றாருன்னா the first survey general of India to officially explore and map the surface ruins of the site. இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பரா சர்வே பண்ணி இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா கோலின் மெக்கன்சி அப்படிங்கிறவர் தான் வந்து 1815. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் வந்து 1835 என்ன பண்றாரு, ஃபார்முலா இவர் தான் எக்ஸ்கவேட் பண்ணி இந்த இடம் தான் வந்து புத்தா முதல்ல சொற்பொழிவு ஆற்றின இடம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஓர்டல் அப்படிங்கிற இவர் தான் நம்மளுடைய இந்த லைன் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சவர் வந்து இந்த ஃபெட்ரிக் ஓர்டல். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். எக்ஸாம் ரெஸ்பெக்ட்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்த யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த கிரைட்டீரியாஸ்ல ஏதோ ஒரு கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் நம்ம யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டா அந்த பர்டிகுலர் இடத்த நம்ம வந்து கொண்டு போக முடியும். அதே மாதிரி இந்த சாரநாத்தை என்ன கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா 3 enduring spiritual significance அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் டைரக்ட் tangible connection. ஏன்னா புத்தா வந்து இந்த இடத்துல தான் அவர் முதல்ல சொற்பொழிவு ஏற்றுறதுனால அந்த ஒரு பிலாசபிக்கல் கான்செப்ட் டைரக்ட் tangible connection அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துக்காக கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை 1998 டென்டேட்டிவ் லிஸ்ட், அதாவது தற்காலிக பட்டியல், உத்தேச பட்டியல் அப்படிங்கிற எதை வேணாலும் சொல்லலாம். 1998 இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ஒரு உத்தேச பட்டியலில் வந்து வச்சுட்டாங்க. ஒரு கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டை யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டை மாத்துறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பல ரிசர்ச் நடக்கும், நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டை கொண்டு போவாங்க. இதை 2025 ஜனவரியில தான் இந்தியா அபிஷியலா இந்த வருஷத்துக்கான கல்ச்சரல் ஹெரிட்டேஜா மூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 18 மாசம் ஒரு மிகப்பெரிய இதோடைய ரிசர்ச் ஆராய்ச்சி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இதுவரை புத்திஸ்டோடைய நிறைய முக்கியமான சைட்ஸ் வந்து
யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ல இருக்கு. அதுல இந்தியாவில் சாஞ்சி, நலந்தா, அஜந்தா, சாஞ்சி, நலந்தா, அஜந்தா இது எல்லாமே முக்கியமான சைட். அதே மாதிரி ஸ்ரீலங்கால அனுராதபுரா அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல பாகர்பூர், தென் பாகிஸ்தான்ல டாக்ஸிலா, தகத்தி பாகி அப்படிங்கிற இதெல்லாமே புத்திஸ்ட் சம்பந்தமான முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் நம்ம யுனெஸ்கோடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி குறிப்பா புத்திஸ்ட் சம்பந்தமான சைட்ல இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சிப்போம். அப்படி கிடையாது. புத்த மதம் இந்தியாவிலிருந்து நிறைய நாடுகளுக்கு பரவி இருக்கு. ஓகேங்களா? அந்த வகையில ஸ்ரீலங்கால இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, பாகிஸ்தான்லயும் இருக்கு. இந்தியாவில் 3 சைட் சாஞ்சி, நலந்தா, அஜந்தா. இப்போ சாரநாத்தும் இந்தியாவில் ஆட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 4 புத்திசம் சம்பந்தமான கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு காமன் மேனா இருந்தாலும் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இதெல்லாமே நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வரக்கூடிய டிஎன்பிசிலோ, எஸ்எஸ்எல், ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதுல வேற டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.